Fond. Yay. Friendship. Assalamualaikum. I'm asking you. Assalamualaikum and hi guys, welcome back to my channel. It's ரேஷ்மா இருக்கு. நான் இந்த குளத்தில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் குளித்தேன். இன்றைக்கி என்ன பிளான்ஸ் அப்படின்னா, இப்போது மணி வந்து ஒரு ஈவினிங் 6 மணி ஆகுது. நான் வந்து இப்போது வெளியே கிளம்பிட்டுருக்கேன். ஐம் கோயிங் டு சலூன் கெட் மை நெயில்ஸ் டன். அதுக்கப்புறம் ஒரு மாலுக்கு போகணுன்னு வச்சுட்ருக்கேன். என்னோடய பேஸுக்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நிக்ஸ் ப்ரொஃபஷனல் மேக்கப் பேர் வித் மீ கன்சீலர் சீரம். கன்சீலர் மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காது, ஃபவுண்டேஷன் மாதிரி கன்சிஸ்டன்சிலையும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது கன்சிலராகவும் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். என்னோடய ஷேட் வந்து மீடியம். ஸோ என்னோடய ஃபேஸுக்கு நான் இவ்வளோ தான் எடுப்பேன். அந்த ஒரு டாட்லேயே வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸ் வந்து கவர் ஆகிடும். மேக்கப் பண்ணும்போது அது பேசலாமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப். எல்லார் லைஃப்லையுமே வந்துட்டு 2 விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 விதமாக ஆஸ் இன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் இல்லை காலேஜில் கொஞ்சம் அந்த அடல்ட் ஏஜ் மீட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களே, நீங்கள் பிஜி பண்ணும்போதோ ஆர் நீங்கள் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போதோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆவாங்களே. ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸு வந்து எல்லா லைஃப்லையுமே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃப்ரம் மேக் NW30. இதை வந்து அண்டர் ஐ ஸ்கீலை மட்டும் கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். கமிங் பேக் டு த பாயிண்ட், லைக் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் அடல்ட்ஹுட், இப்போ இப்படி வச்சுக்கோ, ஸ்கூல் ஆஃபீஸ்னு வேணாம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் அடல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கண்டினியூ ஆகிட்டு உங்களோட அடல்ட்ஹுட்லேயே அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அது அவங்க வந்து உங்களோட பார்ட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி. உங்களோட திக்ஸ் அண்ட் தின் எல்லாமே அவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட இருக்காங்க. நம்ம சின்ன வயசில் இருந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு பெருசாகிட்டதுக்கப்புறம் இருக்காது. சாரி, நம்மளுக்கு இப்போ இருக்க மெச்சூரிட்டி நம்மளுக்கு சின்ன வயசில் இருந்திருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும், நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இருக்காது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தானே. அவங்களுக்கும் அந்த ஏஜில் தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ மெச்சூரிட்டி இல்லாத அந்த டைமில் என்ன மெச்சூரிட்டி இருக்கணுமோ அதுதான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்லேருந்தே அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் இன்னொருத்தங்களுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு கிடையாது, நம்ம கிளாஸ்மேட் இருந்துச்சுப்போம். இன்னொரு கிளாஸ்மேட்டுக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா, எனக்கும் அந்த பர்சன் மட்டும் தான் சண்டை இருக்கும். பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக என் கூட இருப்பாங்கல்ல, அவகிட்ட வந்துட்டு இப்போ நான் அவங்க கூட பேச வேணாம் அப்படின்னு சொல்ல அவசியமே கிடையாது. அவங்களாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க பேசுகிறத. பிகாஸ் ஆப்வியஸ்லி என் கூட சண்டை போட்டாங்க அந்த தேர்ட் பர்சன். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கும் அவங்க கூட பேசணுன்றது அவசியமே இல்லை. பட் நம்ம இப்போ அதை யோசிக்கும் போது ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் நம்ம அந்த டைமில் நம்ம அப்படி தான் டியூன் ஆகிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற அந்த டைம் ஃபார்ம் ஆன டைமில் சப்கான்ஷியஸாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேஸே ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு சரியாக இருந்துச்சு. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்குமே அது சரியாக தான் இருந்திருக்கும். நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த தேர்ட் பர்சனும் அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆப்வியஸாக நம்ம அவளோட ரேஷ்மாவோட சண்டை போட்டோம். ஸோ அவளோட ஃப்ரெண்டு நம்மள்ட்ட பேச மாட்டான். ஸோ இது எல்லாருக்குமே அந்த ஏஜில் இருக்கும்போது ஓகேவாக இருந்துச்சு. லைக் வியர்டாக இருந்திருக்காது. இது தப்பு இல்லாட்டி இது மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறோம். அந்த டைமில் உள்ள மெச்சூரிட்டிக்கு அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு பேஸ் ஃபார்ம் ஆன டைம்லேயே நம்ம மைண்ட் வந்து இப்படியே டியூன் ஆனதுனால அடல்ட்ஹுட்டில் ஃபார்ம் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியாது. பட் நான் அப்படி தான் இருக்கேன். இப்போ நான் ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லாட்டி இப்போ கரண்ட்டாக என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நான் சின்ன வயசில் இருந்த மாதிரி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து சிங்க் ஆக மாட்டுது, புரிய மாட்டுது. புரியுதா? உங்களுக்கு இது புரியுதா என்ன சொல்கிறேன்னு? எனக்கே புரியுது. இப்போவுமே நான் யாருக்கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த பர்சன் கூட பேச மாட்டாங்க. இதுதான் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இவங்ககிட்ட வந்து நம்ம எதுவுமே வந்து சொல்லணும், புரிய வைக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கிடையாது. பட் இது நான் சரின்னு சொல்லலை. நான் என் கூட யாராவது சண்டை போட்டாங்க நீ பேசாமல் இருக்கும்னு சொல்லலை. பட் நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்ததுனால இப்போவும் வரைக்கும் அதுவே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. இது எங்களுக்கு வந்து வியர்டாவோ இல்லாட்டி தப்பாவோ இல்லை இம்மெச்சூர்டாவோ அப்படிலாம் தோணாது. எனக்கும் தோணாது, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் தோணாது. ஆனால் நம்ம இதே கான்செப்டை இப்போ நம்மளுக்கு புதுசாக வர அடல்ட்ஹுட்டில் வர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தப்பு ஆசன் அது சிங்க் ஆகாது. அந்த வைப் வந்து கனெக்டே ஆகாது. பேசிக்காக நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க ப்ரையாரிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு இருக்க வைப் அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சைல்ட்ஹுட்லேருந்து வராங்க தெரியுமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும். இப்போ வரவங்களாம் வந்துட்டு தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். அதை தாண்டி வந்து ரொம்ப அந்த டீப் கனெக்ஷன், எனக்காக நீ நிற்கணும், உனக்காக நான் நிற்பேன், உனக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் கேட்பேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள் வந்து கிடையாது. நான் இப்போ ஹஃப்னா கிட்ட இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஹஃப்னா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபார் யாருக்காவது தெரியல அப்படின்னா அவங்க தான் என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஹஃப்னா கிட்ட இருக்க மாதிரி எனக்கு ஒரு கனெக்ட் வந்துட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துச்சா அப்படின்னு கேட்டால் வரல. அப்படி வந்தால் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற மாதிரி எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இல்லாட்டி அது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இது நான் எவ்வளோ வந்து கிளியராக சொன்னேன்னு தெரியல.
நான் இதுக்குன்னு தனியாக உட்காந்து பேசியிருந்தேன் அப்படின்னா மேபி தான் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிக்ஸ் ஃபேட் ஷீக்ஸ் ப்ளஷ். இது நீங்கள் வந்து லிப்ஸ்லேயும் போடலாம், பட் நான் லிப்ஸில் போட மாட்டேன். இப்போதைக்கு சீக்ஸில் மட்டும் தான் போடுறேன். ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் திஸ் காம்பேக்ட் ஃப்ரம் மேக் இந்த ஷேட் NC40. அண்ட் பை தி வே, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியா போகிறேன். என்னோடய கசினோட வெட்டிங்காக போகிறேன். ஸோ அதுக்காக நேற்று நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நைட்டு வெளியே போயிருந்தேன். பேசுகிறது கேட்க எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்குலாம் இனிமையாக இருக்குன்னு தெரியல. ரொம்ப போர் அடிச்சதுன்னா கட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த vlog எடுக்கும் போதுமே வந்துட்டு நான் முன்னாடி ஒரு vlog எடுத்தேன் தெரியுமா? மேபி இப்போ நீங்கள் இப்போது அந்த vlog இருந்திருக்கும் சேனலில். பட் நான் இந்த vlog எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த vlog நான் வந்து எடிட் கூட ஃபுல்லாக பண்ணலை. லைக் அந்த JBR vlog அதை இப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பண்ணியிருந்தேன்னா நான் வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அந்த டைமில் வந்துட்டு நான் சேனலே க்ரியேட் பண்ணலை, ஆனால் vlog எடுத்தேன். இந்த vlog எடுக்கும்போது அந்த vlog நான் எடிட் கூட பண்ணலை. ஸோ எல்லா கிளிப்ஸும் எடுத்து வைக்கிறேன். ஐ வில் எடிட் அண்ட் ஐ வில் அப்லோட் கன்சிஸ்டன்ட். கன்சீலர் இல்லை, இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட லிக்விட் ஐலைனர். இந்த லிப் லைனர் வந்து இட்ஸ் ஃப்ரம் ஃப்ளார்மர் இந்த ஷேட் சாக்லேட் ஃபாண்டே. ஐ டோன்ட் நோ, ஃபாண்டே நம்பர் 244. இதுவும் ஃப்ளார்மரோட லிப்ஸ்டிக் தான், பட் ஷேட் என்னன்னு தெரியல பிகாஸ் அழிஞ்சு போச்சு. மஸ்காரா போடும்போது என் மூஞ்சி கண்ட கோணத்தில் போகும், கண்டுக்காதீங்க. This or this? Which one? This one or this one? Which one? I'm asking you. It's okay, you put this one. This one little bit pink. Huh. Usha is your name, no? No? Then who's your name? Sandy. Huh? Sandy. Sandy. You forget? மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 9 மணி ஆக போகுது. மால் வந்து 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து மாலுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த அக்கா வந்து அக்காவா தங்கச்சியான்னு தெரில, எனக்கு எப்போவுமே இவங்க தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போது வேறு ஒருத்தவங்க பண்ணாங்க, அவங்க 40 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. அதனால நான் அதை கால்குலேட் பண்ணி இங்கேயும் வரலாம் மாலுக்கும் போகலான்னு நினச்சிட்டேன். ஆனால் இந்த அக்கா வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பொறுமையாக நீட்டாக பண்ணுறதுனால நான் 7:30லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 1 மணி நேரம் ஆகிடுச்சு, 8:30 ஆகிடுச்சு. இது முடியறதுக்கு இன்னொரு 15-20 மினிட்ஸ் ஆகும். நான் 9 மணிக்கு கிளம்புனா 10 மணிக்கு ஸ்டேஷன் போவேன், மாலோட ஸ்டேஷனுக்கு. ஆனால் மாலுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நான் எதுக்கு இப்படி மேலே மினிக்கு மாதிரி ஃபுல்லாக மினிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு தெரில. சலூனுக்கு வரத்துக்கு கண்ணில் காஜல் ஃபுல் மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இதே ட்ரெஸ்ஸில் திருப்பி மாலுக்கு கிளம்பி போவேன். அப்போ நான் அந்த vlog-ஐயும் இதில் ஆட் பண்ணுவேன். நான் இன்னும் சலூனில் தான் இருக்கேன், மால் இன்னைக்கு போக மாட்டேன். ஏன்னா இப்போவே மணி 9 ஆக போகுது. நான் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்போ இந்த அக்காவை தங்கச்சின்னு தெரில, இவங்க தான் வந்து எனக்கு எப்போவுமே பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போது வந்துட்டு வேறு ஒருத்தவங்க பண்ணாங்க. அதனால அது வந்து அவங்க 40 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 7, ஒரு 7:40 முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம கிளம்பி மால் போகிறதுக்குன்னு 1 மணி நேரம் ஆகும், 1 hour ஆகும் மெட்ரோவில் போகிறதுக்கு. ஸோ 7:40 ஒரு 8:40 ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா 9:40, 10 o'clock 1.5 மணி நேரம் மாலில் இருக்கலாம். பெருசாக என்ன இருக்க போகுது, சும்மா தானே போகிறேன். ஸோ அப்படின்னு நினச்சேன். பட் தென் இப்போவே வந்து மணி 8:30 ஆகிடுச்சு. நான் சலூனுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 7:30 தான் வந்தேன். இந்த அக்கா வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவாங்க. பொறுமையாக அது லைக் நீட்டாக கிளியராக ரொம்ப டீட்டெயில்டாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மணி 8:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். நான் 9 o'clock கிளம்புனா 10 o'clock தான் மாலுக்கு ரீச் ஆவேன். ஐ மீன் மாலோட ஸ்டேஷனுக்கு ரீச் ஆவேன். மாலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன். ஸோ அதனால் சலூனுக்கு இப்படி லூஸ் மாதிரி
எல்லாம் மினிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இட்ஸ் ஓகே. நான் நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு திருப்பி நான் இதே ட்ரெஸ்ஸை போட்டு இதே மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு நாளைக்கு நான் கிளம்பி மாலுக்கு போவேன். ஸோ இது வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஆஃபீஸில் நடக்கிறதுலாம் காட்ட மாட்டேன், ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றும் நடக்காது ஆஃபீஸில். பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம்னு கிடையாதுங்க வாழ்க்கையில். பசங்க பொண்ணுங்களோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு லைவான கஷ்டத்தை நான் இப்போ காட்டுறேன். அங்கே உட்காந்துருக்கல அந்த பொண்ணு மெனிக்யூர் படிக்கிறத பண்ணிகிட்ருக்குது. பின்னாடி உட்காந்துருக்குது யார் தெரியுமா? அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். பாவம் அவன் தூங்கிட்டான் இங்கே வந்து. அவங்களுக்கு அது கஷ்டம் தானே. இந்த சலூனோட பேர் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஹாலிவுட் சலூன், கிளாக் டவர் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒன்று ரிகாலையும் இருக்குது. யாரோ நான் என்னோடய vlog பார்க்குறவங்களாம் ஏதோ துபாயிலேருந்து பார்க்குற மாதிரி நான் அட்ரஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரணும் அப்படின்னா இங்கே வரலாம். செம்ம நீட்டாக இருக்கும், செம்ம கிளாஸியாக பாஷாக இருக்கும். இந்த அக்கா பேர் வந்து சாண்டி. இதுதான் என்னோடய நெயில்ஸ். ரொம்ப டார்க்கான கலர் தான் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு அது எதுவோ செட் ஆகாதுன்னு தோணுச்சு. அதனால் நான் வழக்கம் போல் என்னோடய லைட் கலரே பண்ணிட்டேன்.